அன்பானவர்களே, இன்று குணப்படுத்தும் மருத்துவம். உங்களுடைய நோய்க்கு என்ன நோயை குணப்படுத்த வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறீங்க. என்ன தலைப்புன்னு பார்க்க போகிறோம். அதிக பசி எடுப்பது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது, அதிக தாகம் இருப்பது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது, அதுக்கு தான் உங்களுக்கு மருந்து இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறோம். தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி விடுதலை பயணம் 23:25 சாலமோன் நூல் 16:12 பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய உடல் சுகம் அடையணும். உங்களுடைய மன பயம், மருந்து இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு கண்ட்ரோல் இல்லாத இருப்பீங்க. மனதில் பயத்தோடு இருப்பீங்க. அப்போ மனது ஃபஸ்ட்டு அமைதிப்படுத்தணும். ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கணும். ஆவியானவர் இறங்கினால்தான் உங்களுடைய நோய் குணமாகும். மனிதனுடைய ஆவியை நம்மளை சுகப்படுத்த முடியாது. அதிக டென்ஷன், பயம், கவலைகளை கொடுத்து நோயை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனால் ஆவிக்குரிய உடல் ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக இறை வார்த்தையை உங்கள் உடலுக்குள் விதைக்கிறோம். இது யார் கேட்குறீங்களோ எந்த நோயாக இருந்தாலும் இப்போது நீங்கள் சுகம் அடைகிறீங்கள். விசுவாசம் உள்ளவர்களுக்கு, அதை கீழ்ப்படுகிறவங்கள், விசுவாசமும் கீழ்ப்படியும் உள்ளவர்களுக்கு இந்த நோய் கண்டிப்பாக குணமடையும். நீங்கள் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி என்னிடம் சொல்ல நிறைய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதத்தை காணுவீங்க. நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட, நம்பிக்கையோடு கூட கீழ்ப்படிந்து இதை செய்து பாருங்கள். உங்களுடைய நோய் குணமாகும். விடுதலை பயணம் 23:25 ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. உங்கள் இருதயத்துக்கு, உங்கள் ஆவிக்குரிய மருந்து என்னன்னா, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். பார்த்தீங்களா, ஆண்டவரை வழிபட வேண்டும். எதற்காக வழிபட வேண்டும்? இந்த உடலும் உள்ளமும், இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவருக்கு முதல்ல கீழ்ப்படியணும். பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கணும். அப்பொழுதுதான் நம்ம உடல் நலமாக இருக்கும். ஆண்டவரை பணிந்து குனிந்து ஆராதித்து நன்றி சொல்லி கடவுளை உணரலை, கடவுள் என்று நம்ம உணரலைன்னா இந்த உடல் கண்ட்ரோல் படாது. அது நம்ம மனம் போன போக்கில் நம்மளை நோய்க்கும், பயத்துக்கும், கோழை உள்ளத்துக்கும் கொண்டு போய் அவநம்பிக்கையை கொடுத்து நம்மளை சுகப்படுத்த விடாதுங்க. அதனால்தான் ஆவியை ஃபஸ்ட்டு நம்ம கிளியரன்ஸ் பண்ணணும். பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட இறை வார்த்தையே உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல நோய்களையும், பயத்தையும் உங்களை கழுவி, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் உங்களை தூய்மைப்படுத்துகிறது. முதல்ல ஆவி குணமடையட்டும். 2வது உங்கள் உடல் சுகமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். மருந்துகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். முதல்ல நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் வழிபட வேண்டும். அவர் உன் உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவே நின்று நோயை அகற்றி விடுவார் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, நீங்கள் குடிக்கிற தண்ணீரோ, உணவோ, மருந்தோ, மாத்திரையோ, பச்சளையோ, களிம்போ அது உங்களை சுகப்படுத்தி, உங்களுடைய ஆவியை சுகப்படுத்தி, உங்கள் ஆத்மாவை சுகப்படுத்தி, உங்கள் உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி புனிதப்படுத்தி, கல்வாரி இரத்தத்தினால் உங்களுக்கு ஒரு வல்லமையை, ஆவி பலன் அடைந்து கொள்கிறது. அப்படி உங்களுக்குள் இருக்கிற ஆவி, மூச்சு, பேச்சு, எண்ணம், ஏக்கம், உங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் அனைத்தும் குணமடைந்துட்டுன்னா கண்டிப்பாக நோய் உங்களை விட்டு போயிடுச்சு. அவர் உணவையும் தண்ணீரையும் ஆசி வழங்குகிறார். அவர் உன் நடுவில் நின்று நோயை நீக்குகிறார்னு சொல்லிட்டார். நோயை நீங்கிடுச்சிங்க. நம்பிக்கையோடு கீழ்ப்படிந்து இதை செய்யுங்க. உங்கள் சுகம், அற்புதம் நடக்கும். 2வது ஒரு வசனம் சொல்கிறோம். சாலமோனின் ஞானம் 16:12 பச்சளையோ களிம்போ சுகம் கொடுப்பது அல்ல ஆண்டவரே, மாறாக சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது என்று இது அனுபவித்தவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளன. அனுபவித்து தான் எழுதியிருக்கிறார்கள். அதில் நானும் கூட அனுபவித்திருக்கேன். என் தாய் டிபி நோயினால் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ரத்த வாந்தி எடுத்து அவங்களுக்கு இந்த வசனங்கள் தாங்க சுகம் கொடுத்தது. மருந்து எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோம். வசனம்தான் அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை, பயத்தை, கவலையை, டிப்ரெஷனெல்லாம் நீக்கி அவங்களுக்கு இந்த வார்த்தை அமைதிப்படுத்துச்சு. அவங்கள தேற்றுச்சு, திடப்படுத்திச்சு, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது, அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தது. அவங்க 19 வருஷம் வாழ்ந்தாங்க.
இப்போ ஆண்டவரோடு இருக்கிறாங்க. ஒரு 19 வருஷம் சுகப்படுத்திய வார்த்தைகளை உங்களுக்கும் இந்த மருந்துகளோடு கூட அந்த வசனத்தை கொடுக்குறோம். இதை நீங்கள் கடவுளுக்கு பணிந்து கீழ்ப்படிந்து நம்பிக்கையோடு உங்கள் நோய்க்கு தீர்வு காணுங்க. உங்களுக்கு சுகம் கிடைக்கும். மருந்துகளை பார்ப்போம். 1வது மிகுந்த பசி எடுத்தல். மிகுந்த பசி எடுத்தால் அதுக்கு என்ன மருத்துவம் நம்ம செய்யணும்னா, அளவுக்கு அதிகமாகவே அடிக்கடி பசி எடுப்பதும் உண்டவுடன் திருப்தி உண்டாவது இல்லை என்ற உணர்வும் மிகுந்த பசி என்ற நோய்க்கு அறிகுறி. சரிங்களா? 2வது மருத்துவ குறிப்பு என்ன உங்களுக்கு தீர்வு செய்கிறதுனா, ஒன்று நித்திய கல்யாணி பூ உங்களுக்கு தெரியும். அதில் 6 பூக்கள் எடுத்துக்கொண்டு அதை கழுவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் காய்ச்சி 1 கிளாஸ் வற்றணும். மீதி ஒரு கிளாஸ் தண்ணி இறக்கி 2 வேளை 4 வேளை தினமும் 4 வேளை அருந்தி அதை பருகினா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். 2வது ஆவாரம்பூ உங்களுக்கு தெரியும். பூவும் இலையும் அதை எடுத்து சூரணம் பண்ணிக்கிங்க. பஞ்சாங்க சூரணத்தில் 10 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு அதுவும் வெந்நீரில் தான் கலந்து காலை மாலை 2 வேளைகள் அருந்தி வந்தால் உங்களுக்கு அந்த பசிதாகம் குறையும். அதில் ஃபஸ்ட்டு 4 வேளை எடுக்கிறீங்க. இதில் 2 வேளை எடுக்கிறீங்க ஆவாரம் பூவுடைய பஞ்சாங்க சூரணத்தில். 3வது நன்னாரி கொடி உங்களுக்கு தெரியும். அதை பச்சையாக எடுத்துங்க. அதை வேரை எடுத்து கொண்டு வந்து கழுவி அதை இடித்து தண்ணீரில் போட்டு ஊற வைத்து வடிகட்டி அந்த நீரில் 100 மில்லி அளவுக்கு தினசரி 2 வேளை நீங்கள் அதையும் சாப்பிட்டு அருந்தி வந்தீங்கன்னா உங்களுடைய பசிதாகம் கண்ட்ரோல் ஆகும். இதுக்கும் வசனம் போட்டிருக்கோம். வசனம் உங்களை சுகப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து நீரையும் குடிக்கும் தண்ணீரையும் உணவையும் ஆசீர்வதித்து உங்கள் நடுவிலிருந்து நோயை நீக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. பச்சிலையோ களிம்போ சுகம் கொடுப்பது அல்ல, மாறாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எல்லா மனிதருக்கும் சுகம் கொடுக்கிறது. இதை நீங்கள் யாரெல்லாம் கேட்டு பயன்படுத்துகிறோ எல்லாருக்குமே சுகம் கிடைக்கிறது. சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். மிகுந்த தண்ணீர் தாகம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது? இதுவும் மிகுந்த பசியை போன்றதான் ஒரு விதமான நோய். இந்த அதிக தண்ணீர் குடிப்பதும் இதற்கு என்ன மருத்துவ தீர்வு எப்படி என்பதை பார்ப்போம். 1 அரச இலையை கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணீரில் இந்த அரச இலையை போட்டு காய்ச்சி ஆறிய பிறகு அந்த குடிநீராக அருந்தினீங்கன்னா அந்த தண்ணீர் தாகம் குறையும். 2 ஆவார இலையை சூரணமாக்கி அதில் 30 கிராம் தூதுவளை இலையும் சேர்த்துக்குங்க. நீரில் போட்டு கொதிக்க வைத்து பாதியாக அதை காய்ச்சி பால் பனங்கற்கண்டு 2 கலந்த காலை மாலை 2 வேளை நீங்கள் அருந்தி வர இந்த அதிகம் தண்ணீர் தாகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். 3வது காட்டுக்கொடி என்ற ஜலத்திரட்டி இலை நாட்டு மருந்து கடையில் கேளுங்க.